நீங்க எப்பயாவது இப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நம்ம மைண்ட்ல நிறைய ஓடிட்டு இருக்குது, என்னன்னே தெரியல அப்படின்னு, உள்ளுக்குள்ள நிறைய போயிட்டு இருக்கு, ஆனா அதை எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கீங்களா? இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களுக்குன்னு தனியா ஒரு பர்சனல் ஸ்பேஸ் கிடைக்குது. அங்க நீங்க மட்டும்தான், உங்களை யாருமே ஜட்ஜ் பண்ண இல்ல. அந்த மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, அந்த இடத்துல உங்களால உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னா, அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்க எமோஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணி உங்க மைண்ட் ஃபுல்லா கிளியர் ஆயிடும். அண்ட் ஈவன் உங்களை பத்தி முழுசா நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்கன்னு ஒரு இடம் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு நல்லா இருக்கும். எக்ஸாக்டா ஜர்னலிங் அப்படிப்பட்ட ஒரு இடமா தான் இருக்கும். ஹாய் தங்கம்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நான் பூவி. எனக்கு ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி என் வாழ்க்கையில் அழகான விஷயங்களை பார்க்காம போக விருப்பம் இல்ல. நீங்களும் அப்படி இருக்கீங்களா? எனக்கு வெயிட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். எப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பலாம் பார்க்கலாம், இல்லையா வேலை செஞ்சுட்டே கேட்கலாம். இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா ஜர்னலிங் பத்தின எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ ஜர்னலிங்னா என்ன, எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஜர்னல்ஸ் இருக்குது, அது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுல பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் என்ன, அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு ஜர்னல் பத்தின புரிதலும், ஓகே நம்மளும் ஜர்னல் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனும் கண்டிப்பா வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஜர்னலிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜர்னலிங்கிறது ஒரு பிராக்டிஸ். நீங்க உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாத்தையும் நீங்க ஒரு பேப்பர்லயோ இல்ல டிஜிட்டல் ஃபார்மேட்லயோ நீங்க எழுதி வைக்கிறது தான் நம்ம ஜர்னலிங்னு சொல்லலாம். இந்த ஜர்னலிங்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கும். இந்த இடத்துல நீங்க உங்க கூட நேர்மையா இருக்க முடியும். அதுல எந்த ஒரு ஜட்மெண்ட்டும் இல்ல, எந்த ஒரு ஃபில்டர்ஸும் இல்லாம உங்களுடைய எல்லா விதமான உணர்வுகளையும் நீங்க எழுதி வைக்கிற இடம் தான் ஜர்னலிங். சோ இதை சிம்பிளா சொல்லணும்னா, உங்க மைண்டுக்குள்ள ஓடுற எல்லா எண்ணோட்டங்களையும் வார்த்தைகளா ஒரு இடத்தை நீங்க மாத்த போறீங்க. சோ அப்படி அதை எழுதி வைக்கிறதுனால அது உங்களுக்கு எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணும் தெரியுமா? உங்களுக்கான ஒரு தெளிவு பிறக்கும், உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும், அண்ட் ஈவன் உங்களுடைய மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். சோ இந்த ஜர்னலிங் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி இதெல்லாம் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். உங்களை பத்தின புரிதலை உங்களுக்கு அதிகப்படுத்தும். அதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைனா அதை சால்வ் பண்றதுக்கான ஸ்கில்ஸ் உங்களுக்கு அது பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் growth ட்ராக் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். நிறைய யோசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆர்கனைஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை சரி செய்யணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஜர்னலிங் உங்களுக்காக. சோ இப்போ நம்ம எத்தனை விதமான ஜர்னலிங் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜர்னலிங்ல டைப்ஸ் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா ஆமா, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுல உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணுமோ அதை நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கிராட்டிடியூட் ஜர்னல். இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு. எவ்ரிடே நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த நாள்ல நடந்த 3 விஷயங்கள் எது உங்களுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கு, இந்த விஷயங்கள் நடந்ததுக்காக நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு இருக்கிறத எழுதி வைங்க. எதுவுமே இல்லையா, நான் இந்த நாள் விடிஞ்சதுக்காக நான் சந்தோஷமா இருக்கிறேன், கிரேட்ஃபுல்லா இருக்கிறேன் அப்படின்னு எழுதலாம். இன்னைக்கு நான் சாப்பிட்ட உணவுக்காக நான் சந்தோஷமா இருக்கிறேன். இந்த மாதிரி எந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்னதா இருந்தாலும் அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறப்போ உங்க வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த நீங்க எதெல்லாம் நல்லது நடக்குதோ அதை ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நான் இந்த கிராட்டிடியூட் ஜர்னல்ல 1 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய சேஞ்சஸ் இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. சோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பார்த்தோம்னா மார்னிங் பேஜஸ். இது பார்த்தோம்னா ஜூலியா கேமரான்ங்கிறவங்களுடைய டெக்னிக் தான் இந்த மார்னிங் பேஜஸ்ங்கிறது. மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 பேஜஸ் நீங்க எழுத போறீங்க. உங்க மைண்ட்ல என்ன வருதோ அப்படியே ஃபுல்லா எழுதி வைக்க போறீங்க. எந்த ஒரு கான்செப்ட் எதுவுமே இல்ல, நீங்க பாட்டு உங்க மைண்ட்ல என்னெல்லாம் வருதோ அப்படியே எழுதி வச்சுட்டு உங்க மார்னிங் எந்த ஒரு தாட்ஸும் இல்லாம அடுத்து உங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்க போறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த 3 பக்கம் எழுதுறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் இல்ல. அப்போ உங்க மைண்ட்ல என்ன வருதோ அதெல்லாம் நீங்க எழுதி வைங்க. நான் டெய்லி பிராக்டிஸ் பண்றது இந்த ஜர்னலிங் மெத்தட் தான். இது சீரியஸா செம்ம ஒர்த்தையான ஜர்னலிங் டைப். அண்ட் தேர்ட் பார்த்தோம்னா புல்லட் ஜர்னல். இது வந்து நம்ம மிக்ஸ் ஆஃப் ஜர்னலிங் அண்ட் பிளானிங். ஒரு நாள் பிளான் பண்றது அண்ட் உங்க தாட்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறது, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய பழக்கங்கள், நீங்க புதுசா ஒரு ஹேபிட் ட்ரை பண்ணணும்னு இருக்கீங்கல்ல, அதெல்லாம் நீங்க ட்ராக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். டு டூ லிஸ்ட் போட்டு இதெல்லாம் நான் செஞ்சுட்டேனா அப்படின்னு நோட் பண்றதுக்கு இந்த புல்லட் ஜர்னல் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஈவன் உங்களுடைய மூட், இன்னைக்கு நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கறத நீங்க மார்க் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த புல்லட் ஜர்னலிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இதை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஃபோர்த் பார்த்தோம்னா ப்ராம்ப்ட் பேஸ்ட் ஜர்னல். உங்களை பத்தி உங்களுக்கு என்ன எழுதுறதுனே தெரியலையா? பரவாயில்ல, டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஒரு PDF நான் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கிற 30 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. தனியா போயிட்டு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அந்த 30 கேள்விகளுக்கும் உண்மையா நீங்க பதில் எழுதுங்க. அப்போ உங்களை பத்தின புரிதல் உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும். சோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிஃப்த் பார்த்தோம்னா ட்ரீம் ஜர்னல். எல்லாருமே கனவு காணுவோம், அந்த கனவு எல்லாம் உண்மையா இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் என்ன உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, இது என் கனவா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எழுதி வைங்க. அப்படி நீங்க எழுதி வைக்கிறப்போ உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு நீங்களே தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அண்ட் ஃபைனலா பார்த்தோம்னா மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னலிங். உங்க வாழ்க்கைக்கான கோல் என்ன, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க வந்து யோசிச்சு வச்சிருக்கீங்க, இதை எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அதை நீங்க டெய்லியும் பாக்குறப்போ நீங்க அதை மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. அது உங்க வாழ்க்கைக்கு வரதுக்கான எல்லா வழிகளையும் நீங்க திறக்கிறீங்க. உங்க வாழ்க்கை எப்படிலாம் இருக்கணும்னு நீங்க யோசிக்கிறீங்களோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். யூனிவர்ஸ் அதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரஸ்ட் மீ, உங்களுடைய கனவு வாழ்க்கையை எழுதி வச்சு அதை நீங்க டெய்லி பாக்குறப்போ அது உண்மையா நடக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கண்டிப்பா அது உண்மையா நடக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 6 டைப் ஆஃப் ஜர்னலிங்ல எது உங்களுக்கு பெஸ்டா ஒர்க் ஆகும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஜர்னலிங் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூஸ் யுவர் ஜர்னல். எந்த ஜர்னல் நீங்க எழுத போறீங்க? பிசிக்கலா ஒரு நோட், நான் வந்து நோட்ல தான் எழுதுவேன். சோ அந்த மாதிரி நோட் பேஸ்ட் ஜர்னல்ல பென் அண்ட் பேப்பர்ல எழுத போறீங்களா, இல்ல ஆப்ஸ் லைக் நோஷன், எவர் நோட் இந்த மாதிரி ஆப்ஸ்ல எழுத போறீங்களா? எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த ஜர்னலை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஜர்னலிங் ஸ்டைல் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து கோ வித் தி ஃப்ளோ. அந்த மார்னிங் பேஜஸ் வந்து எனக்கு கோ வித் தி ஃப்ளோவா இருக்கும். சோ நான் வந்து ஈஸியா நான் பாட்டு எழுதிட்டு இருப்பேன். மைண்ட்ல என்னலாம் வருதோ அதெல்லாம் எழுதி வைப்பேன்.
சோ எனக்கு அது ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்காது. அந்த மாதிரி எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த ஸ்டைல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா இதுக்கு ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. மார்னிங் எழுத போறீங்களா, நைட் எழுத போறீங்களா, இல்ல எப்பயாவது உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிற அந்த டைம்ல எழுத போறீங்களா, எந்த மாதிரி டைம்ல நீங்க எழுத போறீங்க நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஸ்டார்ட் ஸ்மால், சின்னதா ஆரம்பிங்க. ஈவன் 5 நிமிஷம் ஒரு நாள் எழுதுனா கூட போதும். அண்ட் நோ ரூல்ஸ், நோ ஓவர் திங்கிங். ஜஸ்ட் எழுதுங்க. உங்க மைண்ட்ல என்னெல்லாம் வருதோ அது அப்படியே அந்த டைம்ல எழுதுங்க. ரிமெம்பர், ஜர்னல் வந்து உங்களுக்கான பர்சனல் ஸ்பேஸ் தான் ஜர்னலிங். சோ அது கரெக்ட் தப்புன்னு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த ஜர்னலிங் பண்றதுல காமனா பண்ற மிஸ்டேக்ஸ் அண்ட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காமன் மிஸ்டேக்கா எல்லாம் பண்றது ஓவர் திங்க் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பெர்ஃபெக்ட்டா எழுதணும், எழுத ஆரம்பிச்சு அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிலாம் யோசிப்பாங்க. நானும் அப்படிலாம் எழுத மாட்டேன். நான் இங்கிலீஷ்ல தான் எழுதுவேன். பட் அதெல்லாம் நான் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தது கிடையாது. அதை படிச்சு பார்த்தா ஈஸ் போடுற இடத்த வாஸ் போட்டிருப்பேன், ஹேவ் போடுற இடத்த ஹேஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கிறேன். சோ ஜர்னல் வந்து ஓவர் திங்க் பண்ணி பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் படிக்கிறப்ப அப்படின்னா உங்களுக்கு அது புரியுதா போதும். கிராமர்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் உங்க மைண்டுக்குள்ள வர தாட்ஸ் எல்லாம் அப்போ ஒரு ஃப்ளோவா அது போக விடுங்க. அண்ட் அடுத்து பண்ற காமன் மிஸ்டேக் இன்கன்சிஸ்டன்டா இருப்பாங்க. ஒரு நாள் எழுதுறது 10 நாள் எழுதாம இருக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரியா? டெய்லி குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நம்ம எழுதுறோம். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் ஒரு சென்டென்ஸ் ஆவது நம்ம எழுத போறோம். இதுமே எழுதாம இருக்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் எவ்வளவு பெட்டர்ல. நீங்க அந்த ஒரு சென்டென்ஸ் எழுத ஆரம்பிச்சீங்கன்னா ஃப்ளோல இன்னும் நிறைய எழுதுவீங்க. எப்பவுமே நமக்கு ஸ்டார்டிங் தான் கஷ்டமா இருக்கும். பட் அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வருது ஃப்ளோவா அது பாட்டு போயிட்டே இருக்கும். சோ இன்கன்சிஸ்டன்டா இல்லாம டெய்லி 5 மினிட்ஸ் நான் எழுத போறேன், அட்லீஸ்ட் ஒரு சென்டென்ஸ் அது நான் எழுதுவேன் உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லி நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்டா எல்லாரும் பண்ற ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? அவங்களோட ஓன் நெகட்டிவ் தாட்ஸை எழுதி வைக்க பயப்படுவாங்க. இந்த ஜர்னல் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கான பாதுகாப்பான இடம். இதுல உங்களுடைய எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணி வைக்காதீங்க. ஐயோ அதை எழுதிடக்கூடாது அப்படின்னு யோசிக்காதீங்க. அதை எழுதுங்க. அதை நீங்க எழுதி வச்சாதான் உங்களுக்கே அந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அதை நீங்க மத்தவங்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதை அப்புறமா நீங்க கிழிச்சு போட்டுக்கோங்க, இல்லைன்னா எரிச்சிடுங்க. அது பிரச்சனை கிடையாது. சோ அதை எழுதி வச்சுட்டு அதை நீங்க பாக்குறப்போ ஓகே எனக்கு இந்த ஒரு நெகட்டிவ் தாட் எனக்கு இருக்குது, இது ஏன் வந்தது அப்படிங்கறதுக்கான கொஸ்டின் உங்களுக்கு ரைஸ் ஆகும். அப்படி அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுறப்போ உங்களுக்கு ஏன் அந்த நெகட்டிவ் தாட் வந்ததுங்கிறதுக்கான ஆன்சரை நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. சோ உங்களுக்கு ஏற்பட்ட எந்த நெகட்டிவ் விஷயம் ஒருத்தவங்க பார்த்து பொறாமப்படுறதா இருந்தாலும் சரி, வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நான் டக்குனு உங்களுக்கு கெட்டது நினைச்சிட்டேன் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை நீங்க எழுதி வச்சுட்டு பாக்குறப்போ இதனால தான் நான் அப்படி யோசிச்சிருக்கேன், ஓகே இதை நான் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களே நீங்க மாத்துறதுக்கான வழியா இது கண்டிப்பா இருக்கும். சோ உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை எழுதி வைக்க நீங்க பயப்படாதீங்க. அதை நீங்க மத்தவங்க பாத்திரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா எழுதி வச்சுட்டு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சதும் அதை நீங்க கிழிச்சு போட்டுருங்க, இல்லைன்னா எரிச்சிருங்க. போனஸ் டிப்பா இந்த ஜர்னல்ல உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க வாய்ஸ் ஜர்னலிங் கூட ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எழுத பிடிக்காது அப்படின்னா நீங்க தனியா இருக்கிறப்போ நீங்க பாட்டு ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுதோ அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. அதை சொல்லிட்டு நீங்க கேட்டு பாக்குறப்போ ஓகே நான் இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன் போல அப்படின்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அடுத்தது நீங்க வந்து உங்களுடைய பாஸ்ட் என்ட்ரிஸ் நீங்க எழுதி வைக்கிறத வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க அதை போய் பாக்குறப்போ ஓகே அப்போ இருந்த நான் இப்ப எவ்வளவோ பரவாயில்ல, நான் பெட்டரா இருக்கேன் நீங்க பாக்க ஆரம்பிப்பீங்க. நான் 2021 தான் ஜர்னல் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். அதை நான் அதுக்கு அடுத்த வருஷம் 2022 என் ஜர்னலை பார்த்தப்போ நான் எவ்வளவு ஹீல் பண்ணிருக்கேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப பாக்குறப்போ எவ்வளவோ பரவாயில்ல பூவி, எனக்கு நிறைய விஷயங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கு. நான் கொஸ்டினா எழுதி வச்ச விஷயங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு பதில் கிடைச்சிருக்கு. சோ அது அப்பப்போ நீங்க போய் ரீவிசிட் பண்ணி பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு போயிருக்கீங்கன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சோ ஜர்னலிங் வந்து ரொம்ப சிம்பிளான ஹேபிட் தான், ஆனாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஹேபிட். இதை நீங்க டெய்லி பண்றப்போ உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய மைண்ட் ஃபுல்லா அது கிளியர் பண்ணும். ஈவன் உங்க வாழ்க்கையவே அது மாத்த ஆரம்பிக்கும் பாசிட்டிவ் வேல. அதுக்கான சாட்சியா தான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பூவி இப்போ இல்ல. எனக்கு என் வாழ்க்கையில இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண விஷயம் ஜர்னலிங் தான். எனக்கு ஜர்னலிங் பத்தியோ அதோட பெனிஃபிட்ஸ் பத்தியோ சொல்ல யாரும் இல்ல, ஆனா அது எனக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அது கொடுத்திருக்கு. இந்த மாதிரி நிறைய கேள்விகளும் நிறைய காயங்களும் ஏற்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ண விரும்பினதுனாலதான் நான் இந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்றேன். நானா தேடி தேடி கண்டுபிடிச்சுதான் ஜர்னலிங் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி யாராவது நீங்க இப்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால நான் இதை ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க போய் ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்கி உங்க ஜர்னல்ல எதையாவது எழுதுங்க. அந்த ஒரு 5 மினிட்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா வந்து சொல்லுங்க. இந்த வீடியோவை இதுவரை பார்த்திருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த ஜர்னலிங் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக்ல உங்களை மீட் பண்ற வரை ஷைன் லைக் எ ஸ்டார். பை.